SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. அவங்க எப்படி வருவாங்கன்னா சார், வீட்டில இருந்து வரையிலேயே அது ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும். அதுவே ஒரு பரேடு மாதிரி. அங்கே உள்ளே இருக்கிறவங்க கதவை திறப்பாங்க. கதவை திறந்து நிலப்படிக்கிட்டு வந்த உடனே அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி நாங்கள் PSO 3 பேர், APSO 3 பேர், 6 பேர் வரிசையாக அனுப்பணும். புரோட்டோக்கால் படி வரிசை, எங்களுடைய சீனியாரிட்டி படி வந்த உடனே எங்களுக்கு கும்பிடு. அங்கேருந்து 2 ஸ்டெப்பு வைப்பாங்க. இப்படி ரைட்டில் பார்ப்பாங்க. அங்கே வந்து டிரைவர் இருப்பார், வண்டி ஓட்டுற டிரைவர், அவர் கும்பிட்டுக்கு நிற்பார். அவருக்கு ஒரு கும்பிடு. அங்கேருந்து 2 ஸ்டெப் வைப்பாங்க. லெஃப்டில் திரும்புவாங்க. அங்கே அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் அதிகாரிங்க, அங்கே ஒரு கும்பிடு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கீழே இறங்கி ஒரு சின்ன அரை அடியில் அந்த இது இருக்கு, இறங்கி நேராக வருவாங்க. வந்து அங்கே பிள்ளையாரை கும்பிட்டு ரைட்டில் திரும்பி அங்கே போய் வண்டியில் முன்னால் ஏறிக்கிடுவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பு வகைகள் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லாங்கிறது இல்லை. நாங்கள்லாம் பார்க்கற வாழைப்பூ வடை போயிருக்கு. போனால் இந்த நாள் போச்சுன்னா 2 வடை சாப்பிட்ருப்பாங்க. அவங்க தகுதிக்கு சார் ஸ்டார் ஹோட்டல் செஃப் வச்சு பண்ணலாம். இவங்க சாதாரணமாக குக்கு, நம்ம செட்டிநாட்டிலேருந்து குக்கை வச்சு தான் அவங்க வீட்டு சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தீங்கல்ல சார், இதுக்காக உங்களுக்கு தனி பயிற்சிகள் எதுவும் கொடுக்கப்பட்டுதான்? எல்லாத்துக்குமே தனிப்பட்ட பயிற்சியே இருக்குது சார். பாதுகாப்பு ஃபிசிக்கல், மென்டல் அண்டு டெக்னிக்கல். இந்த பாம் டிஸ்போசல், பாம் இருந்து அது கூட ட்ரைனிங் கொடுப்பாங்க சார். அது என்ன விதமான பயிற்சிகள் கொடுக்கப்படும் சொல்ல முடியுமா சார்? அந்த துப்பாக்கி சுடுறது எப்படி, துப்பாக்கி ஹேண்டில் பண்ணுறது எப்படி. விஐபி கிட்ட வர்றான்னா அவனை தூரத்துல இருந்தே பார்த்து அவனை ஜட்ஜ் பண்ணணும். அது வந்து இன்டெலிஜென்ட் ட்ரைனிங். அதை வந்து நீங்கள் குடிச்சு குடிவரப்பேன் வரான்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இவன் எங்கேயாவது அங்கேயாவது படுறதே சரியில்லையே. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு சிலர் ஒரு காலங்காத்தால ஒரு 6 மணிக்கு ஒரு டாக்டர், MBBS டாக்டர் கார்டு கொடுக்குறாரு. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காரு. வந்து எங்கள் இப்போ அதை அக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறோம்ல, அங்கே இருந்துட்டு நான் டாக்டரு அம்மா வர சொல்லியிருக்காங்க, நான் பார்க்கணும் அப்படிங்கிறார். என்கிட்ட வந்து தகவல் சொல்கிறாங்க. நான் போய் அவரை பார்க்குறேன். என்ன சார், அம்மா வர சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எப்போ தகவல் வந்துச்சு? ராத்திரி 12 மணிக்கு வந்துச்சு. எங்கே வர சொன்னாங்க? போயஸ் கார்டனுக்கு வர சொன்னாங்க அப்படின்னாரு. அப்போ இவங்க நீங்கள் நான் யாருங்கிறத விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. பக்கா MBBS டாக்டர் வயதெல்லாம் இருக்குது. பார்த்துட்டு எனக்கு டவுட் வந்துருச்சு. ராத்திரி 12 மணிக்கு சொல்லி அவர் இங்கே வர சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து மென்டலி டிஸார்டர் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியா சார், அவங்க கடலூருக்கு போயிட்டாங்களே முன்னாடியே கிளம்பி அப்படின்னு. கடலூருக்கு போயிட்டாங்களா சார்? சோ நான் வர்ற வழியில் கூட பார்க்கலையே. சரி சார், நான் போய் பார்த்துறேன் சார் கடலூர்ல அப்படின்னு கிளம்பி போயிட்டார். இப்போ இதை வந்து அதை அவனுக்கு நம்ம விசாரிச்சு அதை கண்டுபிடிக்கணும் சார். இந்த மாதிரி வந்து நிறைய பயிற்சியில தான் அதெல்லாம் இது பண்ண முடியும் சார். எக்ஸ்பீரியன்ஸில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கான இந்த மாதிரி எல்லாம் நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம் சொன்னோம்னா இது தானே அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். இந்த மாதிரி வருவான், மருந்து குடிச்சிட்டு வருவான், இங்கே வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வருவான், அவனெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாமே நீங்கள் இதை கட்டிக்கிட்டு வருவான். ரெக்கமெண்டேஷனுக்காக நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அப்போ அவங்களெல்லாம் பக்குவமாக எடுத்து சொல்லி அவங்க கொடுக்குற பெட்டிஷனை வாங்கி உள்ளே கொடுத்துருவோம் சார். அது வந்து அவங்க எங்களுடைய வேலை வந்து இதுதான். இப்போ அதுக்குன்னு ஆள் வச்சுருக்கோம். அவங்க மூலமாக தவறு கொடுத்துட்டு அவங்களுக்கு பதில் வாங்கி சொல்லி அனுப்பி விட்டுருவோம். இந்த மாதிரி சில அதிகாரிகள் அல்ல அரசியல் முக்கியஸ்தர்கள் அந்த மாதிரி சிலரை வந்து வரும்போது நீங்கள் அவங்கள மறுக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய அதிகாரிகள் வந்தாலும் நாங்கள் வந்து பக்குவமாக எடுத்து சொல்லி எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க சார். இந்த டைமில் வந்து இவங்க யாரையும் இங்கே அனுப்பக்கூடாது அப்படின்னா அமைச்சர்கள்கிட்டே நாங்கள் சொன்னோம்னா நாங்கள் உடனே கேட்டுக்குவாங்க சார். கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இது வரைக்கும் 10 வருஷ அனுபவத்தில் நடந்ததில்லை சார். ஒரு நாள் கூட முதலமைச்சர் அம்மா வந்து என்னையெல்லாம் தனியாக கூப்பிட்டு நீங்கள் என்ன அந்த தப்பு பண்ணீங்க, இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்லாம் அவங்க சொன்னது கிடையாது சார். இந்த மாதிரி ஒரு CD எழுதி, ஒரு பாட்டு எழுதி ஒரு CD கொண்டு போய் கொடுத்தேன் என்னுடைய பிறந்த நாளைக்கு. அவங்க அந்த எப்போ கொடுத்தேன் அப்படின்னா அவங்க எப்படி வருவாங்கன்னா சார், வீட்டில இருந்து வரையிலேயே அது ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும். அதுவே ஒரு பரேடு மாதிரி. அங்கே உள்ளே இருக்கிறவங்க கதவை திறப்பாங்க. கதவை திறந்து நிலப்படிக்கிட்டு வந்த உடனே அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி நாங்கள் PSO 3 பேர், APSO 3 பேர், 6 பேர் வரிசையாக அனுப்பணும். புரோட்டோக்கால் படி வரிசை, எங்களுடைய சீனியாரிட்டி படி வந்த உடனே எங்களுக்கு கும்பிடு. நாங்கள் எல்லோரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கும்பிடு. அங்கேருந்து 2 ஸ்டெப்பு வைப்பாங்க. அப்படி ரைட்டில் பார்ப்பாங்க. அங்கே வந்து டிரைவர் இருப்பார், வண்டி ஓட்டுற டிரைவர்,
அவர் கும்பிட்டுக்கு நிற்பார், அவருக்கு ஒரு கும்பிடு. அங்கேருந்து 2 ஸ்டெப் வைப்பாங்க, லெஃப்டில் திரும்புவாங்க. அங்கே அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் அதிகாரிங்க சிஎம்ஆர் இருக்கையில் செக்ரட்டரிஸ்லாம் கூட நிற்பாங்க, அங்கே ஒரு கும்பிடு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கீழே இறங்கி ஒரு சின்ன அரை அடியில் அந்த இது இருக்குது, இறங்கி நேராக வருவாங்க. வந்து அங்கே பிள்ளையார், அந்த முதல்ல சொன்னல மார்பலில் இருக்க பிள்ளையாரை கும்பிட்டு ரைட்டில் திரும்பி இங்கே போய் வண்டியில் முன்னால் ஏறிக்கிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய ருட்டீன் இது. அந்த மாதிரி பண்ணையில் அந்த நான் வந்து வரையில் அந்த இடையில மறைச்சிட்டு ஆமாம் இது சீடியை கொடுத்தேன், எனக்கு பிறந்த நாள்மா அப்படின்னேன். நல்லா இருங்க அப்படின்னு ஆசிரியம் பண்ணிட்டு உள்ளே இருந்த அந்த பையனை கூப்பிடு அப்படின்னாங்க. அந்த பையனை கூப்பிட்டு இந்த சீடியை கொடுத்து ஏன் டேபிளில் வை, நான் நைட்டுக்கு வந்து கேட்குறேன், நான் அந்த மாதிரி அந்த டேபிளில் வை அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் அப்படி போனவங்க பிள்ளையாரை கும்பிட்டு மறுபடியும் திரும்பி இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு கருப்பசாமி இங்கே வாங்க அப்படின்னாங்க. கூப்பிட்டு எத்தனாவது பிறந்த நாள் அப்படின்னாங்க. 57வது பிறந்த நாள்மா. சிரஞ்சீவியாக இருங்க அப்படின்னாங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு சிரஞ்சீவியாக இருங்க அப்படின்னு வந்து அவங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் அவங்க சொல்ல எல்லாம் நல்லா இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஆசீர்வாதம் எனக்கு பண்ணாங்க சார். அது வந்து எனக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்த மாதிரி சார். அது ஒரு ரெகக்னைசன் சார். இன்னொன்று, ஜெயிலில் இருந்து வெயிலில் வந்து இங்கே யார்கிட்டையுமே பேசுறது கிடையாது, அவங்க ரூம்லேயே இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்ரீரங்கம் பை எலெக்ஷன் முடிஞ்சுட்டு இங்கே வளர்மதின்னு ஒரு அம்மா எம்எல்ஏவா செலக்ட் ஆகி அவங்க வந்து அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காண்டி பாயஸ் கார்டன் வர்றாங்க. அதுக்கான மேலே ஒரு அறை இருக்குது. அவங்க எல்லாம் அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லாரும் வர வச்சு இவங்களாம் வர வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ வந்து அம்மா நானும் இன்னொரு பிஎஸ்ஓ 2 பேரும் தான் இருப்போம். அம்மா வந்தாங்க, போய் அவங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அவங்க வர்றாங்க. வர்றப்ப நான் வந்து முன்னால் வர்றேன், அவர் பின்னால் வர்றார். அப்போ அதுக்கு முன்னால் வந்தோடனே என்கிட்ட வந்த உடனே கருப்பசாமி அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கிட்ட போன உடனே நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இது ஏன் அப்படின்னா என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அவ்வளோ பேர் மத்தியில். அப்போ அங்கேருந்து கீழே இறங்கி வந்த உடனே எங்களுடைய எனக்கு சீனியர் அதிகாரி எஸ்பி முத்துசாமின்னு இருக்காங்க, திரு முத்துசாமி, இப்போ வந்து ஐஜியாக இருக்காங்க. அவர் கருப்பசாமி சூப்பர் கருப்பசாமி, உங்களை நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க கருப்பசாமி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாக தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க கையால் அவங்கக்கிட்ட வந்து தமிழக முதல்வர் பதக்கம் வாங்கினேன் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில். அதுக்கான போட்டோக்கள்லாம் இருக்குது. அது இல்லாமல் 2011 2016 வரைக்கும் அவங்க வந்து சிஎம்மா ஆகஸ்ட் 15க்கு கொடியேற்றுவாங்க. அதுக்கு முன்னால் 2-3 டேஸ் ஒத்திகை பார்ப்பாங்க. ஒத்திகை பார்த்துட்டு அதுக்கு நாள் வந்து கடைசி ஒத்திகைக்கு பக்காவாக அம்மா வர்றது மாதிரியே இருக்கும். அதில் வந்து சிஎம் மாதிரி ஒருத்தர் ஆக்ட் பண்ணணும். அதில் நான் அந்த 5 வருஷமும் நான் தான் சிஎம் வீட்டில் இருந்து அங்கே போக வரைக்கும் ஆக்ட் பண்ணி அந்த மரியாதையெல்லாம் வாங்கி அந்த கொடியெல்லாம் ஏற்றி அப்போ அவங்கள மாதிரியே நடந்து அந்த எத்தனை ஸ்டெப்பு அப்படின்லாம் அதை பார்ப்பாங்க. வேறு எத்தனை அப்போ அந்த ஓரளவுக்கு அவங்கள மாதிரி அந்த ஸ்டெப்பெல்லாம் நடந்து அந்த டைம்லாம் எடுத்து அந்த அதிகாரிகள் வரிசையில் பார்த்துட்டு பரேடு பார்த்து எல்லாம் அந்த ஒரு மரியாதை வந்து என்னமோ நானே முதலமைச்சராக இருந்தது மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு சந்தோஷம். நாள் முழுக்க அவங்களோட ரொட்டீன் இது எப்படி இருக்கும் சார்? நாள் முழுக்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ரொட்டீன் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. வெளியில் வர்ற டூர் ப்ரோக்ராம், அவங்க டியூட்டி ப்ரோக்ராம் தான் எங்களுக்கு தெரியும். இரவு நேரத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப நேரம் 12 மணிக்கு மேலே தான் வந்து அவங்க ரூம் வரல. லைட் எரிஞ்சிச்சுன்னா அவங்க வீட்டில் அலாரம் பெல் அடிச்சிச்சுன்னா அவங்க விழித்து கொண்டு இருக்கிறார்கள், மற்றவர்களோட பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ எங்ககிட்ட வந்து நீங்கள் 12 மணிக்கு அவங்க தூங்க போனாங்கன்னா கூட 1:30 மணிக்கு எழுப்ப சொல்லியிருக்காங்க, 2 மணிக்கு எழுப்ப சொல்லிடுவாங்க. எழுப்ப சொல்கிறாங்கன்னா எங்கள் இது அவருடைய அந்த பிஏ சொல்லுவாங்க. நாங்கள் பிஏ கிட்ட அந்த பாயிண்ட் சொல்லி அவங்களை எழுப்புறதுக்கான அந்த பெண்மணிகள் இருப்பாங்க, உதவியாளர்கள், அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்காத இரவுகள்லாம் கூட இருந்திருக்கு, நாங்கள் கண்காணிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பாளி சார். உழைச்சதுனால தான் அந்த அளவுக்கு அவங்க உயர்ந்து இந்த உச்சமான ஒரு நிலையை அடைஞ்சு ஆளுமை தன்மையெல்லாம் இருந்திருக்காங்கங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் சார்.
பாதுகாப்பு தான் உங்களோட பணி அப்படிங்கிறப்ப அவர் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடுவாரு, அதை நீங்க சோதனைக்கு உட்படுத்துவீங்களா? வீட்டில் இருக்கையில் நாங்கள் சோதனைக்கு உட்படுத்த மாட்டோம். வெளியில் போனால் சோதனைக்கு உட்படுத்துவோம். சாதாரண பெரிய அப்படியே ஸ்பெஷல் ஃபுட்டுலாம் கிடையாது. சாதாரண நார்மலாக வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. இல்லை என்ன மாதிரி உணவுகளை விரும்பி சாப்பிடுவார் அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படி அவங்க சொல்லிக்கிற நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பு வகைகள் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லாங்கிறது இல்லை. நாங்கள்லாம் பார்க்கற வாழைப்பூ வடை போயிருக்கு. போனால் நான் இந்த 4 போச்சுன்னா 2 வடை சாப்பிட்ருப்பாங்க. அவங்க தகுதிக்கு சார் பெரிய ஸ்டார் ஹோட்டல் செஃப் வச்சு பண்ணலாம். இவங்க சாதாரணமாக குக்கு நம்ம செட்டிநாட்டிலேருந்து குக்கை வச்சு தான் அவங்க வீட்டு சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு 3 வேளைக்கும் டியூட்டியில் இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து அவங்க வெளியில எல்லாம் போகிறப்ப அவங்க வீட்டு உணவை எங்களுக்கு கொடுப்பாங்க சார். நிறைய செல்ல நாய்கள் வளர்த்தாங்க. 6/12/2016 அவங்க இதுக்கு சமாதியாக வரைக்கும் அவங்களுக்கு அலுவல் பண்ணேன். அப்பெல்லாம் வந்து அவங்க நாய் வளர்த்தது இல்லை சார். அதை பற்றி எனக்கு தெரியாது. வயஸ்கல்ல இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரி பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுப்பீங்க, அது மாதிரி கொடநாளில் இருக்கும்போது என்ன மாதிரி பாதுகாப்புகள் கொடுக்கப்படும்? அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க சார். நாங்கள் கீழே எல்லா இடத்துலையுமே 3 அடுக்கு பாதுகாப்புங்கிறது தான். அதுதான் சிஸ்டம். அந்த இதை வந்து எல்லா இடத்துலையும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சிறுதாவூர் போனோம்னா காஞ்சிபுரத்துலேருந்து அந்த இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் நாங்கள் இருப்போம். அதாவது அந்த 3 ரவுண்டு இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு நாங்கள் இருப்போம். 2வது வந்து அக்சஸ் கண்ட்ரோலுக்கு வந்து எங்கள் இந்த கோர்சலில் சிஎம்ஆர் இருக்கையில் கோர்சல் ஆளே இருப்பாங்க. இந்த சிஎம் செக்யூரிட்டி ஆளே இருப்பாங்க. சிஎம்ஆ இருக்கையில் சிஎம்ஆ இல்லாமல் இருக்கிறப்ப அந்த அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அந்த எஸ்பி வந்து அவங்க டீம் அனுப்புவாங்க சார். அதே மாதிரி கொடநாட்டிலையும் அங்கே ஊட்டி எஸ்பி வந்து அந்த மற்ற அந்த அவுட்டர் கண்ட்ரோலுக்கு வந்து அவங்க ஆள் அனுப்புவாங்க. அவங்களுக்கு நாங்கள் பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து நான் பிஎஸ்ஓவாக இருக்கோம்ல அவங்க கொடுத்து டியூட்டி வாங்குவோம் சார். 2015 வெள்ளம் வந்தப்ப ஜெயலலிதாவுக்கு தகவல்கள் பின்னாடி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்தது உண்டு. நீங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் அங்கே தான் இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா சார்? சார் என்னுடைய அனுபவப்படி 2015 வெள்ளத்தை பெஸ்ட்டாக டீல் பண்ணாங்க. ரொம்ப நல்லா டீல் பண்ணாங்க சார். அதுக்கு வந்து இங்கே ஆந்திரா கேரளால இருந்தெல்லாம் வந்து அந்த லேபரை வந்து ஹையர் பண்ணி அவங்கள வச்சுட்டு இந்த ரிலீஃபுக்கு ஆயுதங்களில் அந்த மிஷனரிஸ் எல்லாம் இது பண்ணி பண்ணாங்க சார். இதே காலகட்டங்களில் ஜெயலலிதா கூட தான் அவங்க சசிகலா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தோழியா தாயா ஒரு தமக்கையா எல்லாம் ஒரு கலந்த ஒரு அந்த மாதிரி ஒரு உதவியாளராக நல்ல அவங்களுக்கு வந்து அங்கே அதாவது ஒரு அரவணைப்பு ஒரு அன்பு. கார்ல இருந்து இறங்கின உடனே வந்து அவங்க வந்துட்டியாம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த இவங்க எதிர்பார்ப்பு. இவங்களே வெளியில் போயிட்டு வர்றதுல என்னப்பா வந்துருச்சா அப்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப பாசமாக இருப்பாங்க சார். அப்படிங்கிறது தான் போயஸ்கனில் அவங்களோட பணிகள் என்னவா இருக்கும்? அவங்களுடைய பணிகள் வந்து அம்மாவுக்கு வந்து எல்லா பணிகளையும் இவங்க செய்வாங்க சார். இப்போ நீங்கள் வழக்கமாக ரெகுலராக வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க வந்து. ஸோ இப்போ அது என்ன மாதிரி பாதுகாப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற சம்பந்தமாக உங்களுக்கு என்ன மாதிரி ஆலோசனைகள் வழங்கப்பட்டது, இல்லை நீங்கள் யார்ட்டையாவது ஆலோசனைகள் பெற்றீங்களா? அப்படி அங்கே பாதுகாப்புக்கு சார் காலையிலேயே டிஜிபி வந்துடுவார், காலையிலே கமிஷனர் வந்துடுவார், காலையிலே எங்கள் எஸ்பி வந்துடுவார், ஐஎஸ் இன்டெலிஜென்ட் ஐஜி வந்துடுவாங்க. எல்லா போலீஸ் காவல்துறை இல்லாமல் இங்கே இருப்பாங்க சார். ஹெல்த் செக்ரட்டரி இருப்பார். உங்களுக்கு டெய்லி வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து டெய்லி ஒரு மீட்டிங் போட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடந்த ரொட்டீனாக முறைப்படி என்ன அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் வந்து இது உள்ளே போய் அவங்க கூட உட்கார முடியாது. அதெல்லாம் ஆமாம் எல்லாருமே அவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்திருக்காங்க பார்க்குறாங்க, அவங்களாம் இருக்காங்க, இவங்க அவங்களாம் ப்ரெசன்ஸு. செங்கோட்டையன் சார் வருவார், காலையிலே வந்துடுவார். நம்ம மனிதநேயம் சைதத்துரைசாமி சார் வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் விசாரித்து சார் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் அப்படி இருக்காங்க அப்படின்லாம் விசாரிச்சுட்டு போவாங்க. அதே நம்ம சின்னம்மாவையும் பார்த்து அவங்க வெளியே வர்றப்ப இங்கே பார்த்து என்ன நடக்குதுமா அப்படின்னு கேட்டு எல்லாரும் விசாரிச்சுட்டு தான் போவாங்க. சார் நீங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக ஒரு 10 வருஷம் இருந்துருக்கு. இந்த 10 வருஷத்தில் நடந்த முக்கியமான மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருக்கு சொல்லுங்க. என்கிட்ட ஒரு பேப்பர் கட்டிங்ஸை கொடுத்து அம்மாவுடைய பிஏ பூங்குண்டன் கொடுத்து, சார் இதை நீங்கள் இப்போ உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு மஞ்சள் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. அதில் அம்மா கைப்பட ஜேவி கருப்புசாமி அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அந்த நியூஸ் படித்து பார்த்தா ஒரு விபத்தில் ஒரு காலை இழந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண்
அவங்க பேர் முத்துலட்சுமி. அவங்க அந்த பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை படகு செலுத்தும் துடுப்பாக அம்மாவின் ஆட்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிறத அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்னு அந்த பத்திரிகைக்காரர் இருக்காரு. அதை பார்த்தேன். அப்புறம் அந்த முத்துலட்சுமி யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அம்மாவுக்கு வந்து அவங்க எழுதி அப்ரூவல் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு செயற்கை கால் பொருத்தி, நானே நேராக போய் அந்த டாக்டரை பார்த்து அவங்களுக்கு செயற்கை கால் பொருத்தி அங்கே காலை அவங்கள நடக்க வச்சு அவங்கள அம்மா கிட்ட கூட்டிகிட்டு வந்து 4 டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்து அந்த டெய்லரிங் அவங்க சொந்த செலவுலையே அந்த டெய்லரிங் அவங்களுக்கு டெய்லரிங் வேலை தெரியும், அதனால கட்டிங் நல்லா எனக்கு செய்ய நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு 4 டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்து அவங்க கடை வைக்கிறதுக்கும் அம்மா பண உதவி செஞ்சாங்க. இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே அம்மா வந்து அந்த அவங்க வாழ்க்கை படகை தள்ளக்கூடிய ஒரு துடுப்பாக இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த வாய்ப்பில் எனக்கும் ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க. அந்த புண்ணியத்தில் எனக்கும் கிடைச்சது. எத்தனையோ பேர் இருக்காங்க, நேரம் ஒரு மந்திரிகிட்ட கூப்பிட்டு இது என்னன்னு பாருன்னா அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, இல்லை ஒரு அதிகாரிகிட்ட சொன்னால் செஞ்சுருவாங்க, ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு சொன்னால் கூட செஞ்சுருவாங்க. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுல, எனக்கு கொடுத்ததுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். இன்னொரு நிகழ்ச்சி, அது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான நிகழ்ச்சி. பெங்களூரில் அம்மாவுக்கு கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய வாகனம் வந்து வெளியில் நிற்கிது. அவங்களுக்கு வழக்கமாக ரெஸ்ட் வேனில் தான் போய் இங்கே போவாங்க. ரெஸ்ட் வேனை வந்து போகிறதுக்கு வந்து அவங்க உள்ளே போகிறாங்க. போகிறதுக்கு போகையில் அந்த ஊர் போலீஸ் அதுக்கு உள்ளே போகக்கூடாது, போனால் நாங்களும் உள்ளே போவோம், ரெஸ்ட் ரூமுக்கு போகையில் கூட போக முடியுமா அப்படின்னு ஒரு 4-5 உமன் போலீஸ் வந்து உள்ளே இது பண்ணி போனாங்க. அப்போ வந்து நான் வந்து உள்ளே போக விடாமல் தடுத்துக்கிட்டேன்னா அவங்கள தான் நான் இது பண்ண முடியாது. இது இப்படி கையை வச்சு வண்டியில் வந்து 2 கையும் வச்சுட்டு என் கூட கண்ணன்னு அவங்க ஒரு டிரைவர், நாங்கள் 2 பேரும் தடுத்து கையை எங்களை வந்து அவங்க 5-6 பொம்பளை உமன் போலீஸ் எங்களை வந்து இது பண்ண முடியல. அவங்க சீனியர் ஆஃபீஸர்ஸ் அவங்க கர்நாடக ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்கள கண்ணை காட்டுறாங்க, விடாதீங்க அப்படின்னு. நாங்கள் கடைசி வரைக்கும் விடலை. அவங்க போயிட்டு வர வரைக்கும் அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து ஒரு மரியாதையை காப்பாற்றினதா நான் நினைக்கிறேன். அது வந்து என்னுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு பணி சார். அங்கே அதுக்கு முடிச்சுட்டு வந்த பொண்ணை எங்களுடைய அதிகாரியை ஒருத்தர் கேட்டார், என்ன கருப்புசாமி அந்த ஊரில் போய் நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஊர் போலீஸ் ஏதாவது உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமாக போயிருப்பேன்னு. அம்மாவுக்காண்டி நான் வேணா அப்படி நடந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக போயிருப்பேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது மாதிரி அவங்க ஜெயிலில் இருக்கிற காலகட்டங்களில் உங்களோட பணிகள் என்ன சார்? அவங்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு? இல்லை சார், ஜெயிலில் இருக்கிறப்பெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது சார். உள்ளே போயிடுவாங்க, நாங்கள் வெளியே வந்துடுவோம், இங்கே வந்துடுவோம், தமிழ்நாட்டுக்கே வந்துடுவீங்க. ஹைகோர்ட் நீதிபதி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். மறுபடியும் இவங்க சிஎம் ஆகிறாங்க. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து கவர்னருக்கு வந்து அவங்க ஒரு லெட்டர் கொடுப்பாங்கல்ல, பதவி ஏற்கிறதுக்கு நாள் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. நான் எப்போவுமே அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணி முன்னால் போயிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். நான் இப்போ முன்னால் போய் அரேஞ்ச் பண்ணி அட்வான்ஸாக போய் அவங்க எந்த சேரில் உட்காரணும் அப்படிங்கிறதுல இவங்களை அதை நான் போவேன். நான் போகிறத பார்த்து அங்கே வந்து இவங்க உட்காருவாங்க. அப்படி அந்த கவர்னருக்கு அந்த கவர்னர் ரூமுக்குள்ளே வர்றப்ப நான் போய் அந்த ஒரு இதை காமிச்சிட்டு அப்படி இது பண்ணுறப்ப, கருப்புசாமி நீங்கள் இங்கேயே நில்லுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க கூட வந்த பிஎஸ்ஓ கிட்ட இருந்த லெட்டரை வாங்கி என்கிட்ட கொடுத்து நீங்கள் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கி அம்மா கிட்ட மறுபடியும் கவர்னர்கிட்ட கொடுத்து இது பண்ணிட்டு வந்தாங்க. அந்த அதிகாரி பிஎஸ்ஓ வந்து எனக்கு சீனியர் அதிகாரி, வெளியில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் வந்து ரொம்ப காலமாக அம்மா கூட இருக்கிறவர். என்ன கருப்புசாமி இப்படி பண்ணிட்டு. பண்டிகை நாட்கள் எப்படி சார் இருக்கும் போயஸ்கார்டனில்? எல்லாரையுமே ஒரு குடும்ப நபர்களாக பார்த்து தான் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஸ்வீட்டு கொடுக்குற மாதிரி இதுதான் அவங்க வீட்டில் எல்லா நிகழ்ச்சியும் இருக்கும் சார். எங்களதுன்னா எங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் ஸ்வீட்டு கொடுத்துருவாங்க. எல்லா பண்டிகைகளுக்கு என்னென்ன இதுவோ அதெல்லாம் செய்வாங்க சார். நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ தீபாவளிகளில் நாங்கள் வந்து அம்மா ஆசீர்வாதம் தான், அவங்கள பார்த்து ஒரு கும்பிடு போடுவோம்.
நான்லாம் ஏதாவது வாழ்த்து பேசுவேன், மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டு கும்பிட்டு வந்துடுவாங்க. நீங்க அம்மா பத்தி நிறைய பாட்டுகள் எல்லாம் போட்டிருக்கீங்க. இது அவங்க கேட்டாங்களா? இதை பத்தி அவங்க எங்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க அதான் சார் முதல்ல நான் எழுதுனது 2011 அவங்க சிஎம் ஆன உடனே 60வது பிறந்த நாளுக்கு வந்து நான் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து கவிதை எழுதி ஒரு ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். அதை வந்து அவங்க ரூமில் வச்சு ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க. இவ்வளோ பேர் எத்தனை கவிஞர்கள் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப நாள் வச்சு நான் கவிதைகளை படித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, இப்போ அதுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே எங்கள் பொண்ணு பையனை என்ன சொன்னாங்க, இப்போ அம்மாவுக்கு வந்து நீங்கள் ஒரு பாட்டு எழுதுங்கப்பா, பாட்டு எழுதி நல்ல சிங்கரை வச்சு பாட வச்சு கொடுக்கலாம்ப்பா அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த வாழுகின்ற தெய்வம் அம்மா அப்படிங்கிற ஒரு பாடல் எழுதினேன். இந்த பாடல் எழுதி அந்த தாஜ்நூர்னு ஒரு மியூசிக் டைரக்டர், அவரை வச்சு அவர்கிட்ட இதை கொடுத்தேன். அவர் வந்து அந்த மியூசிக் இசையமைச்சு ஸ்ரீனிவாசன் ஒரு நல்ல பாடகர் அவரை வச்சுட்டு அந்த பாடி அந்த சிடி கொடுத்தாரு. இப்போ இந்த சிடியை போட்டு அவங்களுக்கு உள்ளே கொடுத்து அனுப்புனா ஒரு 2-3 அங்கேயே வந்து அந்த உள்ளே போய் அடிக்கடி 5-6 வாட்டி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. அங்கே வேலை செய்கிற பெண்மணிகள்லாம் வந்து அண்ணே உங்கள் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே ஒரு நாள் இதில் இருக்கையில் சிஎம் ஆஃபீஸில் அவங்களுடைய முதல்வர் அறையில் இருக்கையில் கருப்புசாமின்னு என்னை கூப்பிட்டு உங்கள் நான் பாட்டு கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் கவிஞர் ஆயிட்டீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்களே சொன்ன பிறகு நான் கவிஞர் தான் அப்படின்னு நான் கவிஞரே ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 25 பாடல்கள் எழுதி அவங்களுக்கு இத்தனை சிடி போட்டிருக்கேன். ஒவ்வொரு பாடல்களும் வந்து நீங்கள் அவர்களுடைய திட்டத்தை பற்றி இருக்கும், அவங்கள பற்றி பெருமை அருமை எல்லாம் சொல்லிட்டு அவங்களுடைய திட்டங்களையும் நான் சொல்லியிருக்கேன். மனுஷனுக்கு தேவையானது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், எல்லாத்துக்கும் முதல்ல முக்கியமானது உணவு. அவங்க செஞ்ச திட்டத்திலேயே ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவனுக்குலாம் 20 கிலோ இலவசமாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதனால அரிசி இல்லாமல் என் வீட்டில் சோறாக்கலை நான் பட்டினின்னு சொல்ல முடியுமா சார்? உலகத்தில் எங்கேயுமே எங்கள் வீட்டில் அரிசி இல்லைன்னா தானே சோறாக்க முடியாது. அதுவும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரிசி இல்லை. அரிசி கொடுத்து அன்னபூரணி சார் அவங்க. 2வது இந்த எல்லா கோவில்கள்லையும் அன்னதான திட்டம் கொடுத்தாங்க சார், அம்மா உணவகம் கொடுத்தாங்க சார். இந்த 3லையும் வந்து அதாவது அவங்களுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், பிறப்பு முதல் இறப்பு வரை இவங்களுக்கு திட்டங்கள் கொடுத்த அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்தார். என்னென்ன திட்டம், பிறந்த உடனே திட்டம், அவனுக்கு குழந்தை தாய்மாமன் சீர் கொடுக்குற திட்டம், பால் கொடுக்குற திட்டம், பால் கொடுக்குறவங்க வந்து மருத்துவமனையில் இதில் அந்த இடங்களுக்கு தனி அறை கட்டி கொடுக்குற திட்டம், ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு திட்டம், அவங்களுக்கு குழந்தைய வளர்க்குறதுக்கு லீவு கொடுக்குறத எக்ஸ்டெண்ட் பண்ண திட்டம், இந்த மாதிரி வரிசையாக பாடலாக சொல்லியிருக்கேன். நன்றி சார். மகிழ்ச்சி சார்.